நீங்க என்னைக்காச்சும் ஆன்லைன்ல ஏதாச்சும் புக்கிங் பண்ணியிருக்கீங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் இன்னொரு ஆப் கூட பேசும். அது எப்படி பேசும்னா, ஏபிஐ அப்படின்னா அப்ளிகேஷன் புரோகிராமிங் இன்டர்ஃபேஸ். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் ஒரு ஆப்பும் இன்னொரு ஆப் கூட பேசிக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெயிட்டர் வருவாங்க. நம்ம வெயிட்டர் கிட்ட இந்த இது வேணும், இந்த விஷயம் வேணும், இந்த ஃபுட் வேணும்னு நமக்கு சொன்னோனே, அவங்க அந்த ஆர்டர எடுத்துட்டு போயிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு அவுட்புட்ட வந்து குடுப்பாங்க. இதே தான் ஏபிஐ. அந்த வெயிட்டரையும் நம்ம ஏபிஐயும் ஒண்ணுன்னு சொல்லலாம். நம்ம ஏபிஐ கீழ நமக்கு யூனிக் ஐடென்டிட்டி கிடைச்சிரும். அந்த யூனிக் ஐடென்டிட்டில நீங்க எந்த ரிக்வெஸ்ட் எனக்கு வந்து இதுக்கான ரிசல்ட் வேணும், இதோட சம்மரி வேணும், ChatGPTல ஏஐ யூஸ் பண்றப்போ அப்படின்னு சொல்லி நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா, அது வந்து அதோட சர்வர்ல போயிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கான அவுட்புட்ட நமக்கு வந்து சர்வ் பண்ணும். ஸோ இந்த மாடல் யூஸ் பண்ணி தான் ChatGPT, Claude இவங்கலாம் வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு இவங்க வந்து அவங்களோட ஏபிஐ கீய வந்து விப்பாங்க. நம்மள மாரி டெய்லி யூசர்ஸால அவங்களுக்கு ப்ராஃபிட் எல்லாம் ஒண்ணும் கிடைக்க போறது கிடையாது. ஆனா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்க கிட்ட நெறைய டேட்டாஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த ஏபிஐ கீ மூலியமா தான் அவங்க வந்து டிரான்சாக்ஷன யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா, மறக்காம அந்த விஷயத்த பண்ணிருங்க.